வணக்கம் நேயர்களே. தன்னுடைய பிள்ளை தொடர்ந்து அழுது கொண்டிருந்ததால் ஆத்திரத்தில் அந்த அழுகையை பொறுத்து கொள்ள முடியாமலும் அழுகையை அடக்க முடியாமலும் ஒரு தந்தை அந்த குழந்தைக்கு அடித்திருக்கிறார். 5 மாத குழந்தை, அந்த குழந்தையினுடைய உயிர் பிரிந்திருக்கிறது. இந்த மோசமான சம்பவம் தொடர்பான செய்திகள் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. பார்க்கலாம் விரிவாக. 31 வயதான பிரேம் என்கின்ற தந்தை, அவருக்கு 21 வயதான மனைவி இருக்கின்றார். அவருடைய பேர் வந்து ரம்யா. 5 மாத பெண் குழந்தை ஏஞ்சல், அந்த பெண் குழந்தைக்கு பேர். இவர்கள் மூவரும் ஒரு குடும்பமாக ஒரு வீட்டில் வாழ்ந்து வந்திருக்கின்றார்கள். இவர் கணவர் வந்து வேலைக்கு ஒவ்வொரு நாளும் காலை 7 மணிக்கு போவாராம், இரவு 9 மணி 10 மணிக்கு தான் வருவாராம். மிச்ச வேலைகள் எல்லாம் வீட்டில் தான் மனைவி செய்து கொண்டிருப்பா. மிகவும் சந்தோஷமாகவும் இருந்திருக்கின்றார்கள். இதில் ஏன் இந்த சந்தோஷமாக இருந்திருக்கேன் நான் அதை மென்ஷன் பண்ணுறேன்னு சொன்னால், பாருங்கள், கணவனுக்கு உள்ளே என்ன இருந்தேன்னு சொல்லி மனைவி இதுவரையும் கண்டுபிடிக்கவே இல்லை. அதுதான் சந்தோஷமாக இருந்திருக்கிறோம் என்று சொல்லி சொல்கிறேன். பொதுவாக எல்லா வீடுகளையும் இதுதான் நடக்குது. அப்போ இவருக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னால், குழந்தை அழுதா வந்து பிடிக்காது. ஒவ்வொரு நாளும் இரவில் வந்து இவர் வந்து வீட்டை படுக்கைக்குள்ளே குழந்தை அழுதா ரொம்ப டென்ஷனாக வேறாம். அப்போ மனைவிக்கு சரி, குழந்தை விடிய பொழுது கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாரானே, இரவில் படுக்கைக்கு குழந்தை அழ டென்ஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பேசாமல் விட்டுட்டா. ஒரு நாள் வந்து இவர் வேலைக்கு போகிறது பிந்தி போச்சு. 7 மணிக்கு போகிறது 9 மணி ஆச்சு போக வலிக்கிட்ட. அப்போ வைஃப் வந்து உடுப்பு துவச்சுட்டு இருந்திருக்கிறா. அப்போ இவர் என்ன செய்ய, குழந்தைய வந்து இருக்க பாருங்கப்பா, உடுப்பு துவச்சிட்டு வாரம் போகும் வரைக்கும் துவச்சிருக்கிறார். இவரும் பார்த்து கொண்டு வந்திருக்கிறார். குழந்தை வந்து அழ தொடங்கிடுச்சு. அழாத என்று அப்படி போட்டு இப்படி போட்டு நான் செய்து பார்த்தா முடியலை. அடி ஒன்று கொடுத்துருக்கார் குழந்தைக்கு, 5 மாத குழந்தைக்கு. பாதகன் இல்லையா? அட்டி சொன்னால் குழந்தை இந்த மூளைக்கு செல்லுற அந்த இரத்த நாளம் வந்து அதில் வந்து இரத்த குழாய் வந்து மூளைக்கு இரத்த குழாயில் வந்து வெடிச்சிருக்கு போடாது. அந்த குழந்தை பேசாமல் அப்படியே மயங்கி போய் ஒரு சத்தம் இல்லாமல் இருந்திருக்கு. அப்போ இவர் அவசரம் எழும்பி, அப்போ எனக்கு டைம் ஆச்சு, குழந்தை நித்திரியாக இருக்குது, நான் போட்டு வரேன், அந்த குழந்தை பேண்டு போட்டு இவர் ஓடிட்டார். சொல்லாமல் கொள்ளாமல் வைஃபுக்கு பிடி சொல்லி போட்டு ஓடிட்டார். தான் அடித்ததையோ குழந்தை தொடாமல் அழுததையோ ஒன்றும் சொல்லல, ஓடிட்டார். சரி, ஓகே, நித்திரியா தானே போச்சு, இவர் வெயிலே போட்டான்னு சொல்லி உடுப்பெல்லாம் துவச்சி போட்டு, என்ன குழந்தை கண்ணீரமாக தூங்குது, இன்னும் அலையிலே அப்படி சொல்லிட்டு குழந்தைய வந்து தட்டி பார்க்கக்குள்ள குழந்தை பேச்சு மூச்சுலாம் அப்படியே குழந்தைருக்கு. ரம்யா டென்ஷன் ஆகிட்டா வைஃப். அப்படி எழுப்பி இருக்கா, பக்கத்து வீட்டுக்காரெல்லாம் கூப்பிட்டு பார்த்தா குழந்தை விஷயம் முடிஞ்சு இந்த மாதிரி எல்லாருக்கும் விளங்கிட்டுது. உடனே வந்து சந்தேகத்தில் வந்து பொலிஸுக்கு போயிருக்கு இடங்கண்டு. அதுக்கு முதல்ல வைத்தியசாலை கொண்டு போய் குழந்தை பிடிச்சி பொலிஸுக்கு ஃபோன் பண்ணி, எனக்கு இந்த கணவர்லாம் சந்தேகமாக கிடக்கு இந்த மாதிரி சொன்ன உடனே கணவரை கூப்பிட்டு போலீஸார் விசாரிச்சிருக்காங்க. விசாரிச்ச இடத்துல தான் அந்த சீமான் உண்மையை சொல்லியிருக்காரு. இந்த குழந்தை வீட்டில் அழுகிறது எனக்கு சரியான டிஸ்டர்ப். 4-5 மாதமாக நானும் பார்த்துட்டு இருக்கேன். குழந்தை பிறந்ததுலேருந்து அழுது கொண்டே இருக்கு இரவிரவா. எனக்கு பெரிய சத்தம் டிஸ்டர்ப், அதை தாங்க முடியலை. காலமே நான் வேலைக்கு போக லேட்டாக போச்சு, 9 மணி தான் போனால் அதுக்குள்ளே கூட அழுது கொண்டே இருக்குது பகல். அதால் நான் ஆத்திரத்தில் அடிச்சிட்டேன். அதால் பேசாமல் இருந்தவா, நான் இப்படி எதிர்பார்க்கல, நான் போயிட்டேன்னு சொல்லி போட்டு வேலைக்கு. இப்போன்னு பார்த்தா அந்த பிள்ளைக்கு வந்து மூளைக்கு செல்கிற ரத்த நாளம், ரத்த நரம்பு வெடிச்சு தான் உறைஞ்சிருக்கு. ரத்தம் இல்லாமல் உறைஞ்சி அந்த குழந்தை உயிர் பிரிஞ்சிருச்சு. பாருங்கள், ஒரு குழந்தை அழுகிறது, அவருடைய குழந்தை தான், வேறு யார்ட்டையும் குழந்தை வந்து வாடகைக்கு இவர் எடுத்து வளர்க்கலை. இவர் பெற்ற குழந்தை அழுதது இவருக்கு பிடிக்கவில்லை, பொறுக்கவில்லை, டென்ஷனாக இருக்கிறார். சரி, காலமேல 7 மணிலேருந்து 9 மணி மனைவி உடுப்பு துவைக்கக்குள்ளே குழந்தையை பார்த்துருக்கிறார். அளவிடாமல் இவருக்கு அளவிடாமல் பண்ண தெரியலை. குழந்தை அழுதா எப்படி அதை சமாளிக்கிற விஷயம் இவருக்கு தெரியலை. 31 வயசு. அப்போ பாருங்கள், இப்படியான தந்தைகள் எல்லாம் இந்த உலகத்தில் வாழுகிறார் இல்லையா? அப்படியே அடித்து அந்த பிள்ளையின் உயிர் பிரிஞ்சிருக்கு. இந்த செய்திகளை பார்க்கக்குள்ள எவ்வளவு கோபம் வருது நேர்களை யோசிப்பாங்க. ஒரு பெற்ற பிள்ளை அழுதால் இப்படியா செய்வாங்க யாரும்? இப்படி நிறைய சம்பவங்கள் இந்தியாவில் தான் நடக்கும். ஆனால் இதுவும் வந்து இந்தியாவில் நடந்திருக்கு, தமிழ்நாட்டில் நீலகிரியில் நடந்திருக்குது. எனவே எங்கள் நாட்டில் இது போன்ற சம்பவங்கள் மிக மிக குறைவுதான் இலங்கையில். ஆனால் இந்த சம்பவங்கள் வந்து இப்படி நடக்கக்கூடாதுன்றதுக்கான ஒரு விழிப்புணர்வுகள் கட்டாயம் பெற்றோருக்கு தேவை. அந்த பெற்றோருக்கு வந்து உங்களுக்கு தெரியும், ஒரு பெண் கர்ப்பமாக இருக்கின்ற பொழுது வைத்தியசாலைகளில் மிட்வைஃப் வந்து கூப்பிட்டு சில பாடங்கள் எடுப்பாள். உங்களோட வயிற்றில் இப்போ குழந்தை வளர்ந்து கொண்டு இருக்குது, அதை நீங்கள் எப்படி பேசணும், இப்படி பிறந்தா பிறகு என்ன செய்யணும், தந்தை நீங்களும் சேர்ந்து என்ன செய்யணும் விஷயங்கள்லாம் பாடம் வந்து படிப்பிப்பாங்க இல்லையா? அந்த பாடங்களில் கலந்து கொள்ளாத பெற்றோர் தான் இந்த மாதிரியானவர்களாக இருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். எனவே பெண் கர்ப்பமாக இருக்கின்ற பொழுது கட்டாயமாக கணவன் மனைவிக்கு கிளாஸ் நடக்கிறது ஹாஸ்பிட்டலில், அங்கே கலந்து கொண்டால் இந்த பிரச்சனைகளை ஓரளவு தவிர்த்து கொள்ளலாம். மீண்டும் சந்திப்பு உறவுகளை உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்கள்.